வணக்கம் நண்பன் யோகேஷ் மகேஷ். இனிமேல் நான் தினமும் பேச போகிறேன். இதை பற்றினாக்கா இயற்கையான பொருட்களை பற்றி தான். ஆமாம், நமக்கு தேவையான பொருட்கள் நம்மளே உருவாக்கலாம். இப்போ நான் சோப்பு உருவாக்கியிருக்கேன். அது நீங்களும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்களே உருவாக்கலாம். அதை பற்றி தான் பேச போகிறோம். தினமும் ஒரு பொருளை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம சோப்பு வருவோம். நம்ம சோப்பு ஏன் தரமானதுனாக்கா, நம்ம குளிச்சு பாருங்கள் 5 மணி நேரம் ஆகுது, இன்னும் பளபளப்பாக இருக்குது, ஜொலிப்பாக இருக்குன்னா காரணம்னாக்கா நான் தயார் பண்ண சோப்பு தான் காரணம். எப்படி உருவாக்கணும்னாக்கா, தேங்காய் பருப்பு வாங்கி தேங்காய் எண்ணெய் நானே ஆடினேன். அப்புறம் செம்பனை பழம்னு ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்தை கொண்டு வேக வச்சு அதை குத்தி ஆயில் எடுத்து அதில் தான் அந்த சோப்பு பண்ணிருக்கேன். அப்புறம் அதில் ஒரு 9 வகையான மூலிகைகள் கலந்துருக்கேன். அதனால் இந்த சோப்புகள் தரமாக இருக்குது. ஆனால் விற்பனைன்னு போகும்போது பார்த்தாக்கா, இந்த சோப்பை என்ன பண்ணணும், எம்ஆர்பி 60 ரூபா போடணும். போட்டு 50 ரூபாய்க்கு தரலாம். அப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம தரமான பொருள்ன்றது நம்ம உருவாக்குவோம். உருவாக்கினாக்கா அது விலை அதிகமாக தான் வரும், வெளி கிடையாது. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், எப்படியாவது விலை குறைச்சி தரணும்னு பார்த்தாக்கா முடியல. அப்போ தரமான பொருள்ன்றது விலை அதிகமாக தான் இருக்கும். அதனால் நமக்கு தேவையான தரமான பொருளை நம்மளே உருவாக்குறது தான் நல்லதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டேன். அது மாதிரி எனக்கு தேவையான சோப்பு உருவாக்கி நான் குடிச்சிட்ருக்கேன். அது நீங்களும் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் உருவாக்கிக்கலாம். உருவாக்கிட்டு ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவங்க என்ன பண்ணலாம், இது இந்த மாதிரி இயற்கையாக தயார் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கி யூஸ் பண்ணலாம். வசதி வாய்ப்பு இல்லாதவங்க நீங்களே உருவாக்கிக்கலாம். அதான் இயற்கை பொருள்னாலே விலை அதிகமாக தான் இருக்கும். நமக்கு தேவையான பொருட்களை நம்ம உருவாக்கலாம். இப்போ ஹேர் டை எல்லாம் உருவாக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜெமினின்னு ஒரு ஆப் இருக்குது, சேட்டிபேட்டின்னு ஒரு ஆப் இருக்குது. அப்போ நிறைய இப்போ யூடியூப் இருக்குது, நிறைய வந்துச்சு. நம்ம யாரையும் கேட்க தேவையில்லை. நம்ம ஒரு ஃபோன் இருந்தால் போதும், நம்மளே நம்ம என்ன தேவை பொருளுக்கு செய்யணுமோ அதை நம்ம கற்றுக்கிட்டு செய்யலாம். என்ன ஒன்று, நம்ம செய்யும்போது அந்த பொருள் விலை அதிகமாக தான் வரும். அது நமக்குன்றப்ப பிரச்சனை இல்லை, ஓகே ஆகிடும். ஆனால் வெளியில் விற்கும்போது விலை கூட தான் விற்கிற மாதிரி வருது. மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ விலை அதிகமாக இருக்குது, விலை அதிகமாக சொல்லுவாங்க. அதனால் நமக்கு தேவையான பொருள் உருவாக்கி நம்ம உபயோகப்படுத்துவோம். சரி, விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்கன்னு யாராவது கேட்டால் அவங்க கொடுக்கலாம். இதுதான் நம்ம இப்போ பண்ணலாம். இந்த தரமான பொருட்களை வச்சுட்டு இப்போ இதான் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.